சரி ஓகே. சரி போதும்டி, இதுக்கு மேலயும் இங்க நிக்க முடியல. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம், இல்லனா வேற எங்கேயாவது போய் பார்க்கலாம். டேய் ஒண்ணுமே அமையலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நிம்மதி மச்சான் இவன் சூப்பரா இருக்கான்ல. ஆமா, ஆள் பார்க்க வாட்ட சட்டமா தான் இருக்கான். ஒருவேளை நிம்மதிக்கு இவனை பிடிச்சிருமோ? Tak tin tin ta ta tak tin tin ta. மேடம் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார், என்ன டவுட்? ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும்? 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டா போணும் சார். லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல். ஹோ தேங்க்யூ மேடம். சார் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் எதுக்கு கேக்குறீங்க? எதுவும் எமர்ஜென்சியா? ஆஹா இல்ல மேடம், எமர்ஜென்சிலாம் இல்ல. ஆக்சுவலி நான் டாக்டர். ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க்ல ஜாயின் பண்ண போறேன். ஊருக்கு புதுசு, அதான் தெரியல. என்னது, நீங்க டாக்டரா? ஆமா மேம். ஏண்டா டேய், டீச்சரை வச்சு வெறுப்பேத்தன மவனை இருடி. உன்னை டாக்டரை வச்சு வெறுப்பேத்தறனாலியான்னு பாரு. மச்சான் ஆள் பார்க்க நல்லாவே இல்லடி. நல்லாவே இல்லையா? என்ன மச்சி இப்படி சொல்லிட்ட? ஆள் செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான்டா. ஆமாண்டா, ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா. அப்பனா யோசிச்சு பாரு. ஆளும் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான், வேலையும் செம்ம வேலை. இதுக்கு மேல வேற என்ன மச்சான் வேணும்? மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா, இவனே கரெக்ட் பண்ணி விட்டுறேன். மச்சி டாக்டர்லாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்கடி. செட் ஆக மாட்டாங்களா? ஏண்டா? ஆமா மச்சான். இல்ல டாக்டர்னா அத்த ராத்திரியில கூட நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க. ஆபரேஷன் பண்ணணும், இதுவாயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மச்சான். நமக்கு அதெல்லாம் செட் ஆகுமா சொல்லு? அதெல்லாம் வேணாம் மச்சான். சார் மட்டும் என்னமா வீட்ல இருந்த வேலை பாக்குறீங்க? உங்க ஜாபும் 24 hours ஜாப் தானே சார். எப்ப கூப்பிட்டாலும் நீங்களும் போய் தானே ஆகணும். மேடம் தேங்க்ஸ் மேடம். நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்கிட்ட என்ன பேசணும்? சார் உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என் ஃபேமிலி பத்தியா? எதுக்கு மேடம்? சார் எல்லா காரணமா தான் சார் கேக்குறேன். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்களேன். ஐயோ எதுக்கு கேக்குறீங்கன்னு புரியல. இருந்தாலும் நீங்க கேக்குறதுக்காக ஆன்சர் பண்றேன். என் ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா, எனக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்ல. நான் பிறந்து எனக்கு ஒரு வயசு இருக்கும்போது அம்மா அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்புறம் என் தாத்தா தான் என்ன ஃபுல்லா வளர்த்தாரு. அவரும் நானும் மட்டும்தான். ஆஹா, லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே பாஸ் ஆயிட்டானே. ஐயோ அப்படியா? ஆமா மேடம். இப்ப தாத்தா ஊர்ல தான் இருக்காரு. நான் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துலயே வீடு பார்த்து தாத்தாவை கூட்டிட்டு வரணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட இன்னொரு क्वेश्चन கேட்கலாமா? கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கேளுங்க. கல்யாணம்? இல்ல மேடம், ஆகல. லவ் கிவர்? இப்போதைக்கு ஸ்டெத்தஸ்கோப் தான் என்னோட லவர். பாத்துக்கோடி, அவன் யாரோ ஸ்டெல்லான்னு ஒருத்தவங்கள லவ் பண்றானா. லூசு, அவர் ஸ்டெத்தஸ்கோப்ப சொன்னாருடா. ஸ்டெத்தஸ்கோப்பையா சொன்னோம்? லூசு பயலே. ஓகே சார், சும்மா தான் கேட்டேன். தேங்க் யூ so much. நான் கேட்டதுக்கெல்லாம் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு. நீங்க ஹாஸ்பிடல் கிளம்புங்க. ஓகே மேடம். எதுக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக ஆன்சர் பண்ணிட்டேன். சரி ஓகே மேடம், நான் போயிட்டு வரேன். பாய். பாய் சார். ஹே என்னடா? ஆமா, இப்போ எதுக்கு அவன் கிட்ட அவ்ளோ டீடைல்ஸ் கேட்ட? டேய், அவனை பத்தி தெரிஞ்சாதானடா நம்ம ப்ரொஃபைலுக்கு அவன் ஓகேவா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பாரு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கான்டா. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? எல்லாமே தலைகீழா தான் இருக்கு. இங்க பாரு, அவன் ஒரு டாக்டர். ஆபரேஷன் பண்ணிட்டு பிளட் ஸ்மெல்லோட வருவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? டேய், என்னடா புதுசா பேசுற? அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துல எந்த டாக்டர்ஸ்க்குமே கல்யாணம் ஆகாது. எவனுக்கோ கல்யாணம் ஆயிட்டு போகுது, அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. வேற என்ன பிரச்சனை உனக்கு? நீ ஒரு டாக்டரை போய் சூஸ் பண்ணிருக்கே, அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். சோ வாட்? நல்ல ப்ரொஃபஷன் தானே. இல்ல, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்குடா. உனக்கு ஏன் பிடிக்குது? ஐ மீன் இல்ல, செட் ஆகாதுன்னு சொல்ல வரேன். என்னடா எரியுதா? இப்படிதானே எனக்கு இருந்திருக்கும். போட்டு பாடா படுத்து எடுத்தல. அங்கவை சங்கவையில் ஆரம்பிச்சு கண்ணுக்கு நாள் வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இப்ப நான் ஒரு பையன் கிட்ட ப்ரொஃபைல் தான் கேட்டேன், அதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருதா? ஆதி, இப்பயும் ஒன்னும் கிட்ட போகல. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட வெளிப்படையா சொல்லிடாதி. நீ இத்தனை பொண்ணுங்க கிட்ட என்ன கூடவே வச்சுட்டே தான் பேசுற. அப்பெல்லாம் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா நீ எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்லையே. இப்ப நான் ஒரே ஒரு பையன் கிட்ட தான் பேசினேன், அதுவும் டாக்டர்னு சொன்னதுனால என்னென்ன காரணம்லாம் சொல்லி நீ வேணான்னு சொல்ற. ஒருவேளை உன் மனசுல நான் இருந்தேனா இப்பவே இந்த நிமிஷமே வெளிப்படுத்திடாதி. டிலே பண்ணாத ப்ளீஸ். நானாவே உன்கிட்ட வந்து என் மனசுல நீ இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது தப்பாயிடுச்சுனா? ஏன்னா நீ எல்லார்கிட்டயும் அப்படித்தாண்டா பழகுற. அங்கவை சங்கவை கிட்டயும்
பழகுன, இப்போ கண்ணிக்கினியாள் மேம் கிட்டயும் அப்படிதான் பழகுன. அப்போ உன் மனசுல நான் இல்லையா? எனக்கு புரியவே இல்ல ஆதி. ஹே, என்ன முழிச்சிட்டே இருக்க? இங்க பாரு, நான் லாஸ்டா சொல்றேன், எனக்கு இந்த பையனையும் பிடிக்கல, இந்த ப்ரொஃபஷன், அதான் டாக்டர் ப்ரொஃபஷனையும் பிடிக்கல. உனக்கு இப்ப என்ன தவிர வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? நான் வேற ஏதாவது மாப்பிள்ள பாக்குறேன், விட்டு. அப்பயும் நீ உன்னோட ஈகோவை விட்டு கொடுக்கல ஆதி. வேற எவனும் வேணாண்டி, நான் இருக்கேன்டி உனக்குன்னு உன்னால சொல்ல முடியல. உன் ரூட்லயே போனாதான் உன் மனசுக்குள்ள நான் இருக்க நானு எனக்கே தெரிய வரும் ஆதி. டேய், இப்ப என்ன பண்ணணும்ங்கற? இதுதானே நம்மளோட பிளானா இருந்துச்சு. நீ கூட தான் கண்ணிக்கினியால் மேம் கிட்ட எல்லாம் பேசின. அவங்களுக்கு மட்டும் நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலனா எப்படியும் நீ அவங்கள தான லவ் பண்ணிருப்ப. அதான் போயிட்டாங்கல்ல. போலனா ஏய், நடந்து முடிஞ்சத பத்தி எல்லாம் பேசாத, இதுக்கப்புறம் நடக்க போறத பேசு. என்னடா பேசுற? அதான் அந்த டாக்டர் கிட்ட எல்லாமே கேட்டுட்டேனே. அவருக்கு அம்மா அப்பா கிடையாதா, தாத்தா மட்டும் தானா. இங்க சென்னையில இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அதுவும் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிடல்ல டாக்டரா ஒர்க் பண்றாரு. லவ் கமிட்டடும் ஆகல, கல்யாணமும் ஆகல. இதுக்கப்புறம் என்ன, அந்த டாக்டர் நல்லவரா இருந்தா போதுமே, கல்யாணம் பண்றதுல என்ன பிரச்சனை? முடிவே பண்ணிட்டல. அப்படிதான் நினைக்கிறேன். நாளைக்கு போய் பர்சனலா பேசினா தெரிஞ்சிரும்ல. பர்சனலா பேச போறியா? ஆமாண்டா, நாளைக்கு நீ வா, நம்ம ரெண்டு பேரும் போய் பர்சனலா அவரை மீட் பண்ணிட்டு வந்துடலாம். நாளை வரல. நீ வரலையா? டேய், நீ கூப்பிட்டப்ப மட்டும் எல்லா இடத்துக்கும் நானும் வந்தேன்லடா. ஊர்ல அங்கவை சங்கவை பிரச்சனையில இருந்து இப்ப கண்ணிக்கினியால் மேம் பிரச்சனை வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நானும் வந்தேன்ல. இப்ப எனக்கு ஒண்ணு நானே கழட்டி விட பாக்குறியா? ஹே, அப்படிலாம் கிடையாது. எனக்கு அவனை பிடிக்கல, அதனாலதான் நான் வரலன்னு சொன்னேன். டேய், நீயாடா அவரை கல்யாணம் பண்ணிக்க போற? உனக்கு எதுக்கு பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருந்தா போதும். ஆதி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம அந்த டாக்டரை போய் மீட் பண்ணலாம். அதுவும் இல்லாம அவர் என்ன போலீஸ்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் போலீஸ் இல்ல, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், இன்னொரு கோர்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் அவர்கிட்ட நம்ம போய் சொல்லணும். ஆதி ப்ளீஸ் மச்சான், நாளைக்கு வா, 10 மணிக்கு ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. நானும் இங்க வந்துடுறேன், நம்ம போய் பேசுவோம். அவருக்கு ஓகேனா அடுத்து நான் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வர வேணாம். இப்ப வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போடா ப்ளீஸ். ஹே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏண்டா? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னடி இவ்ளோ அசால்ட்டா பேசுற? அப்ப உனக்கு அந்த டாக்டர் ஓகேவா? அந்த டாக்டர்லாம் வேணாம் நிம்மதி. உனக்கு நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடா நீனு? இப்ப என்ன, உனக்கு நாளைக்கு காலையில அந்த டாக்டர் கிட்ட பேசி உனக்கு செட் பண்ணி விடணும், அவ்வளவுதானே? நமக்குள்ள எவ்வளவோ சண்டை, எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. உன்ன லைஃப்ல முத வாட்டி உன்னை ஏன்டா பார்த்தோன்னு ரொம்ப ஃபீல் பண்ற இப்போ. டேய், எதுக்குடா இப்ப கோவப்படுற? தெரியல, கோவமா வருது. டேய் மச்சான், என்ன அப்படி கூப்பிடாத. நாளைக்கு அந்த டாக்டர் உனக்கு செட் பண்ணி விட்டுட்டா என் லைஃபை விட்டு நீ போயிடுவல. போ, போடி, அப்படியே போயிரு, வந்துடாத, இதுக்கப்புறம் வந்துடாத. பை. ஆதி, ஆதி, டேய், டேய் நில்றா. ஆதி, சாரிடா, உன் மனசை நான் கஷ்டப்படுத்தி இருந்தா ரொம்ப சாரி. நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? எதனால இப்படி ரியாக்ட் பண்றேன்னா எனக்கு சத்தியமா புரியல ஆதி. நீ இப்படி மறைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் பேசுறதுக்கு வெளிப்படையாவே எல்லாத்தையும் பேசிடலாம்ல. என்னதாண்டா பிரச்சனை உனக்கு? நீயாதான் எல்லா பொண்ணுங்களையும் தேடி போற, என்னையும் உன் கூட சேர்த்துக்கிற. அப்புறம் அந்த பொண்ணுங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாதான் நீ மறுபடியும் என்கிட்ட வர. எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்ற, இந்த பையன் ஓகேன்னு நான் சொன்னா அதுக்கும் கோவப்படுற. அது என்ன ஆச்சு உனக்கு? உன் மனசுல ஒருவேளை நான் இருக்கேனா? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்ல ஆதி. எனக்கு உன்னை பிடிக்கும்டா. உனக்கு மத்த பொண்ணுங்களை பிடிக்கிறதுனாலதான் ஆதி என்னால உன்கிட்ட எதையுமே சொல்ல முடியல. எதுவா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லடா. ஆரம்பத்துல இருந்து உன் மேல வெறுப்பு மட்டும் தாண்டா இருந்துச்சு. ஆனா உன்கிட்ட பேச, உன்கிட்ட பழக எப்ப நான் மாறினேன்னு எனக்கே புரியலடா. உனக்குள்ள இந்த மாற்றமே இல்லையாடா? ஆதி, ஒருவேளை உனக்கு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு நீ வர மாட்டா ஆதி. ஆனா ஒருவேளை என்ன உனக்கு பிடிக்கலனா நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த டாக்டர் கிட்ட பேசுவ. அதை வச்சு நான் டிசைட் பண்ணிக்கிறேன் ஆதி, நான் டிசைட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீ வரலனா சத்தியமா நானே உன்கிட்ட வந்து என்னோட காதலை சொல்லுவேன் ஆதி. ஆனா நீ வந்துட்டேன்னா லைஃப் லாங் இந்த வலி அப்படியே என் மனசுக்குள்ளதாண்டா இருக்கும்.